வணக்கம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கு மட்டும்தான் மாறுது. வியாழக்கிழமை நல்லா இருந்துச்சு, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. ஆமாம், கன்னி ராசிக்கு 2 நாளுமே சந்திராஷ்டமம். மற்றபடி பெரிதாக மாற்றமில்லை. சுக்கிரனுடைய நிலையை அனுசரித்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. பிரதோஷம் இன்னைக்கு சாயந்தரம் 4:06 சிவன் கோயிலில் இருங்க, சாமி கும்பிடுங்க, சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, கேளுங்க, பாடுங்க. பிரசாதம் அவங்களா கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்கள் சமைக்கலைன்னா நீங்கள் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பிரசாதத்தை நீங்கள் தேடி போகக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பல சிவன் கோயில்களில் பிரசாத கியூ பெருசாக இருக்குது, சிவனை பார்க்குற கியூ சின்னதாக இருக்குது. அதனால் யோசிச்சுக்கோங்க. பிரசாதம் வாங்குறதுல ஒன்றும் தப்பில்லை, ஆனால் அதை பிரதானமாக நினைக்கக்கூடாது. பிரசாதம் வாங்குறத பெருசாக நினைக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை நல்லா இருக்கு. வெற்றி, நிம்மதி, குரு பகவானுடைய கருணையும் சந்திரனுடைய கருணையும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனாலே நல்ல நாள். உங்கள் பிறவி குணமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. தடுமாற்றம், குழப்பம், சிக்கல், வம்பு, வழக்கு எல்லாம் இருக்கு. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் தைரியமும் சாதுரியமும் புத்தி கூர்மையும் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 1, 6, வடக்கு, தெற்கு, வெள்ளை, நீலம், வெள்ளி. இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், அகல்யா, மெர்க்குரி பூக்கள், இதெல்லாமே இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே பதட்டமும் கோபமும் தேவையற்ற பேச்சும் தடுமாற்றமும் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். குரு பகவானுடைய கருணை இன்னும் 5 மாதத்திற்கு 5 ராசிகளுக்கு கிடைக்கிறது. அதில் ஒன்று உங்களுது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. குரு பகவானால் செல்வாக்கும் வருமானமும் உயரும். ஆனால் இந்த 2 நாள் மட்டும் சந்திரன் உதவியாக இல்லை, அதுதான் சிக்கல். எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, மஞ்சள், வியாழன். 7, வடக்கு, பச்சை, வெள்ளி. நேயர்களை, 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். பிரமாதமான வெற்றியை தந்தே தீரும். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு, வியாழன். 7, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, வெள்ளி. இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம்
படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், அகல்யா, மெர்க்குரி பூக்கள், இதெல்லாமே இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. வியாழன் 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், அகல்யா, மெர்க்குரி பூக்கள், இதெல்லாமே இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். எனவே ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, நல்லது. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி, அனுகூலமான எண் திசை நேரம். இந்த 2 நாளும் வியாழன் வெள்ளி 2 நாளும் கிடையாது கிடையாது கிடையாது. நேயர்களை, 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுரகுருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வருமானம் சிறக்கும், உயர்வு வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. வியாழன் 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. இந்த 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுந்தரனே போற்றி இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கோங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், அகல்யா, மெர்க்குரி பூக்கள், இதெல்லாமே இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும், உறுதி. சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வீண் கவலை இல்லை, வீண் செலவில்லை, உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, வருமானம் உண்டு. 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. வியாழன் 1, 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, அதை படித்து பார்க்கணும். நிதானமாக படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தீருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. இதை செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே நிம்மதி இல்லை, கோபம் அதிகம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே ஜாக்கிரதை, நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. வியாழன் 7 வடக்கு பச்சை வெள்ளி. நேயர்களை, 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி,
தேவ குருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 7, 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, அதை படித்து பார்க்கணும். நிதானமாக படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாக தீருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. இதை செஞ்சிருங்க. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, அதை படித்து பார்க்கணும். நிதானமாக படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாக தீருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. இதை செஞ்சிருங்க. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். குரு உதவியாக இருக்கிறார், அது வேறு. 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 3 மேற்கு வெள்ளை வியாழன், 6 தெற்கு மஞ்சள் வெள்ளி. நேயர்களே, 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி, அனகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.